இங்க சத்யான்ற பையனுமே முதல் நாள் ஸ்கூலுக்கு வரும்போது அங்க உள்ள மேமுமே உனக்கு பிடிச்ச இடத்துல போய் உட்காரணுமே சொல்றாங்க. அங்க உள்ள ஒரு பையனுமே சத்யாவை தன்னோட பக்கத்துலயுமே கூப்பிட்டு உட்காரவுமே வச்சுக்கிறான். சத்யா உட்கார்ந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பொண்ணுமே நம்ம சத்யாவை திரும்பி திரும்பி பாக்குறாங்க. சத்யாவுமே அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் அவனுக்குமே தெரிய வருது இந்த பொண்ணை தெரியாதனமா வண்டியில போகும்போது இடிச்சுமே இருந்ததுப்பா. அந்த கிளாஸ்க்குள்ள இன்னொரு கேங்குமே வராங்க. அந்த கேங்குல உள்ள பசங்களுமே நம்ம சத்யாவை எந்திரிக்க சொல்லி மிரட்டவுமே செய்றாங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்த பசங்களுமே நம்ம சத்யாவுக்கு பின்னாடியுமே போய் உட்காந்துடுறாங்க. உட்காந்து அந்த பசங்களுமே நம்ம சத்யாவை எந்திரிக்க சொல்லி ரொம்பவுமே திட்டுறாங்க. சத்யாவுமே அந்த பசங்க திட்டுறத பார்த்துட்டு நான் அந்த இடத்த விட்டு போக முடியாதுன்னு சொல்லிடுறான். அங்க உள்ள மேமுமே இவங்க பேசுறத பார்த்துட்டு சத்யாவை முன்னாடியுமே வர சொல்றாங்க. அங்க இருந்த மேமே நம்ம சத்யாவை கேள்வி கேட்கறாங்க. ஆனா நம்ம சத்யாவுக்கு எந்த பதிலுமே தெரியல. சத்யாவோட கிளாஸ்க்குமே தமிழ் சாருமே வராரு. அந்த சாருமே அங்க உள்ள பசங்கிட்ட எல்லாத்தையும் கேள்வியுமே கேட்கறாங்க. அந்த சார் கேட்ட கேள்விக்கு எந்த பசங்களுமே பதில் சொல்ல. ஆனா நம்ம சத்யா மட்டும் கையுமே தூக்குறான். நம்ம சத்யாவுமே அவர் கேட்ட கேள்விக்கு எல்லா ஆன்சருக்கும் பதிலுமே சொல்லிடுறான். அங்க உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த தமிழ் வாத்தியாருக்குமே நம்ம சத்யாவை ரொம்பவுமே பிடிச்சு போயிருது. பார்வதியுமே சத்யாவை திரும்பி திரும்பி பாக்குறதுனால அந்த கிளாஸ்ல உள்ள கௌதம்ன்ற பையன் நம்ம சத்யாவை பாத்ரூம்ல கூட்டிட்டு போயுமே அடிக்கிறான். சத்யாவுமே பார்வதியை பார்த்துட்டு நான் அப்படிதான் பார்ப்பேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்லி அந்த கௌதம்ன்ற பையன்டையுமே சொல்லிடுறான். சத்யாவுக்குமே ஸ்கூல்ல நடந்த எல்லா டெஸ்ட் பேப்பருமே கொடுக்குறாங்க. நம்ம சத்யாவுமே எல்லா டெஸ்ட்லயுமே ஃபெயில் ஆயிடுறான். ஆனா தமிழ்ல மட்டுமே பாஸ் ஆயிடுறான். கௌதம்ன்ற பையனுமே நம்ம பார்வதிக்கு லவ் ப்ரப்போஸுமே பண்றான். ஆனா பார்வதிக்குமே கௌதம சுத்தமா பிடிக்காதனால உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதனால கோவமான அந்த பையனுமே செவத்துல பார்வதி சத்யான்னு சொல்லி எழுதி வச்சுட்டுமே போயிடுறான். கோவமான பார்வதியுமே பிரின்சிபல்கிட்ட போய் நம்ம சத்யா பத்தி கம்ப்ளைண்ட்டுமே பண்ணிடுறான். சத்யாவுமே அவங்க அப்பா அம்மா எல்லாத்தையுமே ஸ்கூலுக்குமே கூட்டிட்டு வந்துடுறான். அங்க உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே நம்ம சத்யா பத்தி ஓவரா கம்ப்ளைண்ட்டுமே பண்றாங்க. சத்யாவோட அப்பாவுமே அங்க உள்ள ஹெட் மாஸ்டர் கிட்ட மன்னிப்புமே கேட்கறாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.